ச்சே! அப்படியே அது நெனச்சோம். அது நடக்கல. இது நெனச்சோம். இது நடக்கல. இப்படி நம்ம யோசிப்போம். ஆனா, இந்த விதையே இல்லாத தக்காளி இருக்கு இல்லைங்களா? வெளிய பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அதுக்குள்ள விதையே இருக்காது. வளர்றதுக்கான சோர்ஸே இருக்காது. இது எப்படின்னா, ஒரு தாட்டு ஃபீலிங்கா கன்வெர்ட் ஆயி எப்போ எமோஷனா மாறுதோ, அப்பதான் அது அடுத்த இடத்துக்கே போகும். ஆனா, இந்த விதையில்லாத தக்காளி அப்படிங்கிறதுக்கு வெளிய பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கிற மாரி இருக்கும். இப்போ உதாரணமா சொல்லணும்னா, இந்த மணி சீரிஸ் பேஸ்ல இப்ப நானே உங்களுக்கு ஒரு விதத்த சொல்லிக் குடுத்துட்டு தான் இருக்கேன். இத முழுமையா புரிஞ்சுக்கிட்டு, உங்க மனநிறைவோட நீங்க ஒரு விஷயத்த செஞ்சீங்க அப்படின்னா, அது கிட்டத்தட்ட நாட்டு தக்காளி விதைக்கிற மாரி. இல்ல கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சிருக்கு. இருந்தாலும் உங்களுக்கு கேள்வி இருந்தும் நீங்க அத செஞ்சீங்கனாலும், ஒரு சர்டன் ஸ்டேஜில் ஒரு சின்ன உயிர்ப்பு பிடிச்சா அது மேல வந்துரும். இதுல 3வது கேட்டகரி இருக்கு இல்லைங்களா? அது என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப அழகா தெரியும். அதுல உங்களோட எண்ணம் உங்களோட எண்ணம் அப்படிங்கிற உயிர்ப்பு தன்மை அதுக்குள்ள இருக்காது. நீங்க நான் சொல்றத பெருசா நெனச்சுக்குவீங்க. உங்களோட எண்ணத்த அதுல விதைக்காம விட்டுருவீங்க. அப்படி எண்ணமே இல்லாத ஒரு விஷயத்த நீங்க லா ஆஃப் அட்ராக்ஷன்ல போய் கேட்டீங்க அப்படின்னா, விதையில்லாத தக்காளிய மண்ல போடுறதுக்கு சமம்.